ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் என்ன வீடியோ இதுன்னா, கோயம்பேடு மார்க்கெட் போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் சாமான் வாங்க வந்தோம். அப்புறம் வந்த இடத்துல இங்கே பாருங்கள், மஞ்சப்பை பிளாஸ்டிக்லாம் தனித்தனியாக போடணுன்ட்டு வச்சுருக்காங்க. இங்கே இந்த காசு போட்டால் மஞ்சப்பை கொடுப்பாங்க, வரும் போல் இருக்குது. அப்புறம் பூ மார்க்கெட் தான் வந்தோம். பூ மார்க்கெட் வந்து பூ வாங்கிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் வாங்க போயிட்டோம். மஞ்சள் கலராக இருக்குது. இந்த ரோஸ் நிறைய பூ வாங்கிட்டோம். ஆமாலாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லெமனு, அப்புறம் வந்து தட்டு, வாழை மட்டை தட்டு, பூவு, அப்புறம் பூஜைக்கு தேவையான கொஞ்சம் சாமான், இவ்வளோ தாங்க வாங்கினேன். பொருட்கள் இவ்வளோ தான் வாங்கினேன். மித்ததெல்லாம் அங்கே போய் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. தேங்காய், பழம், வெத்தலை பார்க்கலாம் அங்கே வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. அப்புறம் எப்போதுமே நான் ஊருக்குன்னு கிளம்புனோம்னா சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். பூஜை சாமான்லாம் விளக்கி எல்லாம் சாமி பூஜை நல்லா சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போதுமே கிளம்புவேன். அது என்னோடய பழக்கம். அப்படி குலதெய்வ சாமி கும்பிட போகிறோம் இல்லையா, அதனால். அப்புறம் பூஜை இது சாமிக்கு வைப்போம்ல காசு, அது எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அது காசை வந்து நாங்கள் வந்து மாலை வாங்குறதுக்கு செலவு பண்ணிப்போம். இவ்வளோதாங்க, கொஞ்சம்தான், ஒரு 2 பை தான். அப்புறம் காஃபி கேட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு என் பையன் வாங்கி கொடுத்த சுடிதார் தான் நான் போட்டிருக்கேன். என்னமோ தெரியல, வாங்கி கொடுத்தான். நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். இந்த சுடிதார் தான், சுடிதாரில் டாப்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? என் பையன் வாங்கினானா இந்த கலரில் தாங்க வாங்குவான். என்னமோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக. அப்புறம் வந்து ஸ்லீப்பர் பஸ் தான் போட்டிருந்தோம். ஸ்லீப்பர் பஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோ வந்து வந்துருச்சு. ஆட்டோவுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு வரோம். அடுத்தடுத்த வீடியோ வருங்க, பாருங்கள். அப்புறம் போகிற வழியில் சாமியை ஒரு விசிட் போட்டு வணக்கம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், இதாங்க பஸ்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நல்லா 2-3 பேரே படுக்கலாம். டபுள் இதில் நல்லா இருந்துச்சா. எங்கள் பையனுக்கு சிங்கிள் இது கொடுத்துட்டு நாங்கள் டபுள் காட்டில் படுத்துருக்கோம். அப்புறம் திருப்பரங்குன்றம் தான் போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே திருப்பரங்குன்றம் எதுக்குன்னா, இவங்க பேரனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க, அதனால் அதுக்கு சொல்லியிருந்தாங்க. அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டுட்டு சாமிலாம் பேரனுக்கு மொட்டை போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நேராக குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்புறோம். இது வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இறக்குனாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்புறம் ஏறிட்டோம். பஸ்ஸு வந்துட்டோங்க. மதுரைக்கு வந்து ரூமு போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் வழியில் பசிச்சு தான் அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, பாய், டாட்டா.